Hi friends, welcome to Peter's Diary. இன்றைக்கி என் பொண்ணு பெனிஷாவோட சோஷியல் லஞ்ச்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு கிளாஸில் 20 குழந்தைங்க இருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு குழந்தையோட பேரண்ட்டு ஃபர்ஸ்ட் டே சமைச்சு தரணும், செகண்ட் குழந்தையோட பேரண்ட் செகண்ட் டே சமைச்சு தரணும். அந்த மாதிரி மாதத்தில் 2 டைம் நம்ம வந்துட்டு அந்த கிளாஸில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் சமைச்சு தர மாதிரி வரும். என்ன மெனுங்கிறது அவங்களே வாட்ஸ்அப் பண்ணிவிடுவாங்க. இன்றைக்கி மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, பூசணிக்காய் பொரியல், ஹெர்பல் ரசம், தயிர், சாலட். நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு கத்திரிக்காய் புளி குழம்பு வைக்க போகிறேன். குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் மசாலாஸ்லாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறேன். ஃபர்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் தாளிக்காய் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தாளிக்காய் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி, கூடவே ஒரு காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது அதே பேனில் கொஞ்சமாக தேங்காய் போட்டு அதையும் வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆயில் ஆட் பண்ணாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து அதே பேனில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் சீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு இது வந்து புளிக்குழம்புக்கு இங்கே வந்து கொஞ்சம் முழு வெங்காயமாக வச்சுருக்கேன், இதை அப்படியே போட்டுக்கலாம். புளிக்குழம்பு கொஞ்சம் ஃபுல்லாக போட்டால் நல்லாயிருக்கும். இது வந்துட்டு காய்க்கும் இது வந்து ரசத்துக்கும் தொளிச்சு வச்சுருக்கோம். புளி ஊற வச்சாச்சு. இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம சாப் பண்ணி வச்சுக்க வெங்காயம் பூண்டு ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு முழுசாக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன வெங்காயத்தையும் ஒரு கை அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எந்த புளிக்குழம்பாக இருந்தாலும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் அதோட டேஸ்ட்டே ஸ்பெஷலாக இருக்கும். என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை, அதனால் நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கேன். இது வந்துட்டு நம்மளோட தோட்டத்து கத்திரிக்காய் தான். இந்த ஹார்வெஸ்டிங் வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கத்திரிக்காய் தான் இது. மருந்து இல்லாமல் விளைஞ்ச ஆர்கானிக் கத்திரிக்காய். பாருங்கள், கொஞ்சம் கூட புழுவே இல்லாமல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இங்கே பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேப்பா. இந்த சைடு வந்துட்டு லைட்டாக ஆயில் விட்டுருக்கேன். இதில் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குறைவாக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு. நம்ம இது வரைக்கும் மிளகாலாம் எதுவுமே ஆட் பண்ணல காரத்துக்கு. போதும், குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே லைட்டாக வதங்கட்டும். கேப்பில் இந்த இடத்துல நம்ம தாளிச்சு விட்டுடலாம். இது வந்து நம்ம இப்போ காய் செய்ய போவோம். கொஞ்சம் கடுகு எண்ணெய் பல்ப் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோட்டத்து கருவேப்பிலை நேற்று போச்சுக்கிறதுனால கொஞ்சம் வந்த மாதிரி இருக்குது. 2 மிளகாய் போதும், ஏன்னா குழந்தைங்களுக்கு ஸோ காரம் வந்து கம்மியாகவே இருக்கும். அப்படியே வந்து புளி தண்ணியை ஊற்றிடலாம். புளியோட பச்சை வாசம் போகிறதுக்குள்ளே நம்மளோட வெள்ளை மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். பரபரப்பாக கிச்சனில் சமையல் வேலை ஆகிட்டு இருக்கும்போது வெளியில் அத்தை அரசாணிக்காயை க்ளீன் பண்ணி கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவும் நம்மளோட தோட்டத்துக்காய் தாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கும் அத்தை அரசாணிக்காயை கட் பண்ணி முடிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சுங்க. அரசாணிக்காயில் ஒரு சில காய் பார்த்திங்கன்னா தண்ணி தானாகவே விட்டு வதங்கிடும், ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா தண்ணி விடாது. ஸோ நம்ம தண்ணி வந்து தெளித்து வதக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன், அதுவே தண்ணி விட்டு வதங்கட்டும் அப்படின்ட்டு.
அப்படியே ரசத்துக்கு வச்சுக்கலாம். வந்துட்டு நம்ம தோட்டத்து கொத்தமல்லி தழை எப்படி பூ பூத்து இருக்குங்க. இந்த பூ யூஸ் பண்ணலாமான்னு தெரியல, நான் பூ யூஸ் பண்ணல. இந்த பாட்டம் போர்ஷன் மட்டும் அரைக்காய்க்கு போட்டுக்கலாம். இதை வந்து தாளிக்கும் போது போட்டுக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிறது பேக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழம்பு வந்துட்டு கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. 2 கொதி வந்ததுக்கப்புறம் வெல்லம் மட்டும் போட்டுட்டு இறக்கிடலாம். இதை வந்துட்டு மாற்றிட்டு இந்த சைடு வந்துட்டு காய் வந்துட்டு இருக்கு. இதை மாற்றிட்டு நம்ம ரசம் வச்சுட்டு இந்த இடத்துல ரைஸ் வச்சுட்டோம்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. பாருங்க, நான் தண்ணியில் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை, அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள். இப்போ குழம்பு அடுப்பில் வந்து இறக்கி 2 மினிட்ஸ் ஆச்சு, இருந்தாலும் எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ரசத்துக்கு தாளிக்க போகிறோம். இன்றைக்கி வந்து தலைரசம் தான் வேணும். இது வந்து தலைரசம் பவுடர். இதில் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு டைமும் எல்லா தலையும் நம்மளுக்கு கிடைக்காது, அதனால எங்கள் அம்மாயி வந்துட்டு எல்லா தலையும் போச்சு அதெல்லாம் காய வச்சு கொடுத்தாங்க. அதை நான் பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டேன். தலைவசத்துக்கு எப்பவுமே வந்து தக்காளி போடக்கூடாது, கொஞ்சம் புளி கரைச்சி ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை வெல்லம் போட்டு இறக்குனா தலைவசம் ரெடி. அவ்வளோதான், குழம்பு ரசம் பொரியல்னு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பை.